திருச்சி மாவட்டத்தையே உலுக்கின மகனே தாயை வந்து குத்தி கொன்ற ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டத்தில் சோமரசம்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வசித்து வந்தவங்க தான் லிங்கம் கொடிமலர் அப்படிங்கிற ஒரு தம்பதி. இவங்களுக்கு ராஜ்குமாரன் ஒரு மகன் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து தனக்கு வந்து திருமணம் பண்ணால் அவரோட அத்தை பொண்ணை திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்காரு. சரின்னு அவங்க பெற்றோரும் அதை அத்தை மகன் பெற்றோர்கிட்ட கேட்டப்ப அவங்களோ அவங்க மகளை ராஜ்குமாரனுக்கு கண்டிப்பாக தரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அத்தை மகன் இல்லாட்டி என்ன, மாமா மகனை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ராஜ்குமாரின் பெற்றோர் கூறியிருக்காங்க. ஆனால் ராஜ்குமாரோ நான் வந்து கல்யாணம் பண்ணால் அத்தை மகளை மட்டும்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு கூறியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து பெற்றோர் வந்து ரொம்ப வற்புறுத்த போய் அவர் வந்து விரக்தி அடைந்து ராஜ்குமார் தற்கொலை முயற்சி எடுத்து உடனே வந்து ஆஸ்பத்திரியிலையும் அவங்களோட உறவினர்கள் வந்து போய் ராஜ்குமாரை சேர்த்து எப்படியோ பாடுபட்டு காப்பாற்றியிருக்காங்க. திரும்பவும் ராஜ்குமாரோட பெற்றோர் வந்து மாமன் மகளே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி திரும்பவும் தினம் வற்புறுத்தியிருக்காங்க. அடிக்கடி ராஜ்குமாருக்கும் பெற்றோருக்கும் இதனாலேயே தகராறு ஏற்பட இந்த சம்பவம் நடந்த அந்த நாள்லையும் இதே மாதிரி தாயும் வற்புறுத்திக்கிட்டே இருக்க கத்தியால் குத்தப்பட்டு கிடந்திருக்காங்க. தந்தையும் வெளியே போனவர் வீட்டுக்கு வந்து பார்க்க இந்த நிலையில் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்து போய் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க. இதில் தான் மகனும் கூட சேர்ந்து போயிருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் தாயானவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த நிலையில் மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, தன்னைத்தானேலாம் இவ்வளோ ஆழமாக குத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த பகுதி சிசிடிவியை ஆராய்ந்து பார்த்தப்ப ராஜ்குமார் தான் கொண்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. போலீஸாரும் நடத்திய விசாரணையில் ராஜ்குமார் தன் தாய் அத்தை மகளை தான் தனக்கு திருமணம் ஏற்பாடு செய்ததனால ரொம்ப கோபமடைஞ்சு கத்தியால் குத்திட்டேனும் ஒப்புக்கொண்டிருக்காரு. இப்போ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.